மத்தியானம் சாப்பாடுப்பா. இன்னைக்கு சமையல் கிடையாது. கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த சாப்பாடு தான். எல்லாரும் ஊருக்கு போயிட்டோம். போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு வந்திருக்கோம். இது சாப்பாடுப்பா, கடையில் வாங்கின சாப்பாடு தான். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சாப்பாடு ரொம்ப விலை இல்லைப்பா, 50 ரூபா தான் சாப்பாடு. நல்லாயிருக்கும். இங்கே பக்கத்தில் நல்லா வீட்டு சாப்பாடு மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. எல்லாத்தையும் அப்படியே பிரித்து காட்டிட்டு வை. அப்படியே இது என்னது? இது பாயாசமா? ரசமா? 50 ரூபாய்க்கு பாயாசமா கொடுப்பான்? உண்டு உண்டு. இதான்ப்பா சாப்பாடு. உருளைக்கிழங்கு வறுவல், முளைக்கீரை கூட்டு, அப்புறம் அப்பளம். இது வத்த குழம்பு, இது சாம்பார், இது தயிர், இது ரசம். இதான்ப்பா மதிய சாப்பாடு. 50 ரூபாய்க்கு இவ்வளோது கொடுக்குறாங்க. ஊறுகாய் உண்டு. அப்புறம் சாப்பாடு இதில் மீதி இருக்குது. இது எல்லாமே 50 ரூபா தான். எங்கள் ஊரில் இது தேவலாமான்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்த வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கோம்ப்பா. நாங்கள் அனுப்பி விட்றோம், நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ. வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். வாங்க எல்லாரும் சாப்பிட வாங்க. வீடியோலாம் நாங்கள் அனுப்பி விட்றோம், எல்லோரும் பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா மக்களுக்கும் வேண்டியிருக்கேன்ப்பா, எல்லோரும் நல்லா இருப்பாங்க. திருத்தணி போயிட்டு வந்தோம்ப்பா, சிறுவாபுரி போயிட்டு வந்தோம். அப்புறம் இன்னும் என்ன ஊர்? திருப்போரூர் போயிட்டு வந்தோம். எல்லாம் முருகன் ஸ்தலம் தான். எல்லாருக்கும் வேண்டியிருக்கேன். எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். தேங்க்யூப்பா.